என் முகம் நல்லா தெரிஞ்சா சத்தியமா சொல்றேன், விஜய் சார் வந்து என்ன மீட் பண்ணி பாருங்க. அண்ணா நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன். ஓகே ஓகேங்களா. நான் வந்து என்னோட விஜய்க்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பேசுகிற மாதிரியா இருந்தால் நான் வந்து அந்த பிரியமானவில் படம் எடுக்க போகும்போது நான் சென்னைக்கு போயிருந்தேன். ஓகேண்ணா. சென்னைக்கு போயிருந்தப்ப நான் விஜய் சார் கூட ஒரு டிப்பு நான் ஃபோட்டோ பிடிச்சேன். ரசிகர் மன்றங்க. ஓகே ஓகேங்களா. சண்டே அன்னைக்கு ஆனால் ரசிகர் மன்றம் தலைவர் வருவாங்க. ஓகே. எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே பிடிப்பாங்க ஃபோட்டோ. நானும் பிடிச்சேன். ஓகே. பிடிச்சிட்டு அப்போ வந்து எனக்கு வயசு 12. ஓகே சரிங்களா. வயசு 12. நான் பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஓகேண்ணா. அமுச்சு விட்ட பிற்பாடு இவர் காரில் வந்தார். நான் இந்த பக்கம் வெளியே உட்காந்துருந்தேன். ஓகேண்ணா. நான் இந்த பக்கம் வெளியே உட்காந்துருந்தேன். அவர் சார் விஜய் சார் காரில் வந்தார். ஓகேண்ணா. விஜய் சார் காரில் வந்த பிற்பாடு என்ன பண்ணார், நீ அங்கேயே வந்தியே, நீங்கள் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் நான் இது மாதிரி சேலம் மாவட்டத்துலேருந்து வரேங்க சார். ஓகே. எனக்கு பஸ்ஸு காசு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே. அவர் எனக்கு வாட்ச்மேன் விட்டு வெளியே துரத்து விட்டார். ஓகேண்ணா. நான் மாற்றத்தினாலே. ஓகேண்ணா புரியுது. என்னை மாற்றத்தினாலே ஒரு ஆளை என்னை மாற்றத்தினாலே ஒரு 12 வயசுகளப்ப என்னை விஜய் சார் அமுச்சு விட்டார். புரியுதுண்ணா. இன்னைக்கு வந்து மாற்றத்தினாலைக்கு நல்லா செய்வேன், மாற்றுத்திறனாளிக்கு எல்லாமே செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது புரியுதுண்ணா. கண்டிப்பா. இது வரைக்கும் 3000 பணம் போட்டாரா? போடல. இல்ல. 2500 மகளிர் தொகை போட்டாரா? போடல. அதை தான் நானும் சொல்றேன். எனக்கு நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஃபுல்லா லோகாஸ் பண்ணுங்க. புரியுது புரியுதுண்ணா. நான் மாற்றுத்திறனாளி. இவரு காதுக்கு போகுமா, விஜய் சாருக்கு போகுமா? கண்டிப்பா போகணும். கண்டிப்பா போகணும்னா பண்ணுங்க. கண்டிப்பா போகும். எனக்கு 3 பிள்ளைங்க. ஓகேண்ணா. எனக்கு முதலமைச்சர் எந்த முதலமைச்சரா ஹெல்ப் பண்ணல. இந்த முதலமைச்சரா ஹெல்ப் பண்ணாரு பார்த்தா இந்த முதலமைச்சருக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே சினிமா நடிகர் இருக்கும் போதே எனக்கு ஹெல்ப் பண்ணல. என் முகம் நல்லா தெரிஞ்சா சத்தியமா சொல்றேன், விஜய் சார் வந்து என்ன மீட் பண்ணி பாருங்க. உங்க இதுல நான் வந்து என்ன மீட் பண்ணேன், என்னை வெளியே துரத்து விட்டீங்க. 100 ரூபா காசு கொடுங்கன்னு கேட்டேன் உங்கள்கிட்ட. வாட்ச்மேன் விட்டு துரத்து விட்டீங்க. ஓகேங்களா. இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்குமே சரி விஜய் ஆட்சி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது.